ஒரு சின்ன கிராமத்தில் தமிழ் அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க டெய்லியும் ஒரு பர்டிகுலர் பஸ்ஸில் தான் காலைல ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த கண்டக்டர் எல்லா பேசஞ்சர்ஸ்கிட்டையும் சிரித்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவார். அந்த பேசஞ்சர்ஸ் எவ்வளோ அநாகரிகமாக இல்லை ரூடாக நடந்துக்கிட்டாலும் கூட அந்த கண்டக்டர் அவங்கக்கிட்ட பொறுமையாகவும் நிதானமாகவும் சிரிச்ச முகத்தோடைய தான் பதில் சொல்லுவார். இதை பார்த்த தமிழுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி உங்களால் இப்படி சிரிச்ச முகத்தோடய இருக்க முடியுது, உங்களுக்குலாம் கோபம் வராதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த கண்டக்டர் சொன்னார், நான் ரொம்ப கோபக்காரந்தாம்மா, ஆனால் ஒரு நாள் ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரிச்சுது, என்ன காரணமே தெரில, நானும் திருப்பி சிரித்தேன். அந்த அந்த சிரிப்பு என் மனசை லேசாக்குச்சு. அன்னைக்கு நாள் முழுசுமே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், ஏன் நம்ம இதை மற்றவங்களுக்கும் பாஸ் பண்ணக்கூடாது, நம்ம சிரிப்பு இன்னொருத்தவங்களுக்கு கூட அந்த டேவை லைட் ஆக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். தமிழும் தன்னோட வகுப்புக்கு போனதுக்கப்புறம் இதை நாமளும் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ட்டு அன்னிலேருந்து அவங்க குழந்தைங்கக்கிட்ட அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் எப்போவுமே வணக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க சொல்கிறத ரொம்ப பொறுமையாக கேட்குறதுக்கு தயாரானாங்க. அதே போல் அந்த குழந்தைங்க செய்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸோட அட்மாஸ்ஃபியரே மாறி இருந்துச்சு. அந்த கிளாஸ்லேருந்து ரொம்ப ஷையான ஒரு குழந்தை கூட அந்த மேம்க்கு சிரிச்சுட்டு குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குழந்தை என்னென்னா, மேம் உங்கள் சிரிப்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாங்க மேம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன ஸ்மைல் அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியரை மாற்றிடுச்சு. தமிழிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது பரவக்கூடியது. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலை கொடுத்தீங்கன்னா அது பல நூறு இதயங்களை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ பாசிட்டிவான விஷயத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் திருப்பி பாசிட்டிவான விஷயந்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அண்ட் லவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.